தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டும், தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்றால் இந்த திருட்டு திமுக, இந்த துரோகி திமுக, இந்த 420 திமுக, கஞ்சா விற்கின்ற திமுக, பெண்களுக்கு எதிரான திமுக, குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை செய்து கொடூரமான முறையிலே கொலை செய்கின்ற திமுக ஆட்சியை விரட்டி அடியுங்கள், விரட்டி அடியுங்கள். இங்கே அருமை சகோதரி விஜயா அவர்கள் வெற்றி பெற்றாக வேண்டும். ஒரு பெண் வேட்பாளர் மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலே இன்று மிகப்பெரிய பிரச்சனை, முதலாவது பிரச்சனை பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. தமிழ்நாடு முழுவதும் நான் சுற்றி வருகின்றேன். கடந்த ஆண்டு 100 நாள் நடைபயணத்தை நான் மேற்கொண்டேன். செல்லுகின்ற இடமெல்லாம் தாய்மார்கள் வந்து கதறி கொண்டிருந்தார்கள். காரணம், எங்கள் பெண் பிள்ளைக்கு பாதுகாப்பு இல்லை. எங்கள் பெண்கள் பள்ளிக்கூடம் சென்று திரும்பி வருமா, கல்லூரி சென்று திரும்பி வருமா, வேலைக்கு சென்று திரும்பி வருமா என்ற ஆதங்கம் எங்களுக்கு இருக்கிறது என்று தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை தாய்மார்களும் பெற்றோர்களும் கதறி கொண்டிருக்கின்றார்கள். காரணம், இந்த கேடுகட்ட திமுக ஆட்சி, கையாளாகாத திமுக ஆட்சி, பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க முடியாத ஒரு ஆட்சி. இதெல்லாம் ஒரு ஆட்சி, இதற்கு ஒரு முதலமைச்சரா? சிந்தித்து பாருங்கள். ஒரு முதலமைச்சருடைய முதன்மை கடமை என்ன? தன் மாநிலத்தில் உள்ள பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதுதான் ஒரு முதலமைச்சருடைய முதன்மை கடமை. அதனாயா உங்க வீட்டு, உங்க மாநிலத்தில், உங்க ஊருடைய பெண்களை பாதுகாப்பு முடியலன்னா உனக்கெல்லாம் எதுக்கு பதவி, பொறுப்பு, ஆட்சி? விட்டுட்டு போங்கயா, விட்டுட்டு போங்க. போன மாசம் நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு 2.5 வயது குழந்தை, பிஞ்சு குழந்தைய ஒரு மனித மிருகம் திமுகவின் கிருஷ்ணகிரி மாவட்ட இளைஞர் சங்கம் நிர்வாகி ஒரு 2.5 வயது பிஞ்சிய பாலியல் வன்கொடுமை செய்து கெடுத்து கொடூரமான முறையில் கொலை செய்த காட்சி. அதாவது கஞ்சா அடிச்சுட்டு கொலை செஞ்சிருக்கிறான். போன மாசம் மதுராந்தகத்தில் 14 வயசு குழந்தைய 2 பேரு கஞ்சா அடிச்சுட்டு போதையில அந்த குழந்தைய கெடுத்து நாசப்படுத்திட்டாங்க. போன மாசம் திருநெல்வேலியில 12வது படிக்கின்ற ஒரு பெண் ஒரு நாள் காணோம், அடுத்த நாள் பிணமாக கண்டுபிடித்தார்கள். பாலியல் வன்கொடுமை செய்து கெடுத்து கொடூரமான முறையில் கொலை செய்த காட்சி. 4 மாதத்திற்கு முன்பு கும்மிடிப்பூண்டி பகுதியில் அங்கே 8 வயசு பிஞ்சு குழந்தைய 3 மணி நேரம் காணோம். பள்ளிக்கூடம் முடிச்சு வீட்டுக்கு போயிட்டு இருக்கு, காணோம். அவங்க அப்பா அம்மா கதறாங்க, எங்கடா என் குழந்தை? 3 மணி நேரம் போய் கழிச்சு ஒரு புதர்ல இருந்து வருது, அப்படியே ரத்த காயத்தோட கீறி கீறி சுரண்டி. இந்த காட்சியெல்லாம் பாக்குறப்போ எனக்கு அவ்வளவு வேதனை மட்டும் இல்ல, கோபம், ஆத்திரம். என்னடா ஆட்சி நடத்துறீங்க நீங்க எல்லாம்? துப்பு இல்லையாடா உங்களுக்கு ஆட்சி நடத்துறதுக்கு? இந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பு வழங்க முடியலன்னா உனக்கு எதுக்கு ஆட்சி? பெண்களுக்கு பாதுகாப்பு முடியலன்னா எதுக்கு ஆட்சி? இதுதான் தமிழ்நாட்டுடைய நிலை. அதற்காகத்தான் நாங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இருக்கிறோம். உங்களை காப்பாற்றுவது, உங்கள் பெண் பிள்ளைகளை, மகளிர், பெற்றோர், உங்களுடைய பிள்ளைகளை காப்பாற்றுவது. தமிழ்நாட்டில் எங்க பார்த்தாலும் கஞ்சா, காக்கைன், ஹெராயின், அபின், எல்எஸ்டி, ஃபென்டனைல், மித்தலாம்பிட்டமின், வெள்ளக்கார என்னென்ன போதை மாத்திரை, போதை மருந்து, போதை பவுடர் பயன்படுத்துறானோ அத்தனையும் தமிழ்நாட்டில் தெரு தெருவா, வீதி வீதியா, நகரத்தில் மட்டுமில்ல கிராமங்களில் விற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் திமுக கட்சிக்காரர். அதை பத்தி தெரிஞ்சும் எந்த நடவடிக்கையும் எடுக்காத ஸ்டாலின் அவர்களே, நீங்க எல்லாம் எதுக்கியா முதலமைச்சரா இருக்கிறீங்க? இந்த தலைமுறையை நாசப்படுத்திய திமுக. தலைமுறைனா யாருமா? உங்க பிள்ளை, உங்க பேர பிள்ளைக. இன்னொரு முறை உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா உங்க பிள்ளைய மறந்துடுங்க, உங்க பேர பிள்ளைகளை மறந்துடணும். நானும் 3 மகள்களை பெற்ற தந்தையா நான் கேட்கிறேன் உங்ககிட்ட. அந்த ஆதங்கம் எனக்கும் இருக்கு. ஒரு அப்பாவா நான் கேட்கிறேன். தமிழ்நாட்டில் உள்ள பிள்ளைகள், பேர பிள்ளைகள், பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்றால் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி வர வேண்டும். அதற்கு இங்கே விஜயா அவர்கள் இந்த தொகுதியில வெற்றி பெற்றாக வேண்டும். இது அவசியமானது, காலத்தின் கட்டாயம், இது அவசியமானது.
அதற்காகத்தான் நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம்.